गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 22ஆம் தேதி, ஜெயநாம சம்பத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, மீன மாதம், அதாவது பங்குனி மாதம், சுக்லபக்ஷம் திருத்தீய திதி. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம். சாந்திர மாதத்தில் புது வருஷம் முன்னாடியே பிறந்து கொடுத்து, வெள்ளிக்கிழமை இன்னைக்கே புது வருஷம் பிறந்து கொடுத்து. அந்த வருஷத்துக்கு பேர் மன்மத நாம சம்பத்சரம், சைத்திர மாதம் சாந்திரமான ரீதியில். இப்பொழுது 9 நாளைக்கு, வெள்ளிக்கிழமையிலேருந்து தொடங்கி 9 நாளைக்கு ராமநவமி பர்யந்தம் வசந்த நவராத்திரின்னு சொல்லி கொண்டாடுவாள். மொத்தம் 2 நவராத்திரிகள். சாரதா நவராத்திரின்னு சரத் ருத்துவில், வசந்த ருத்துவில் வசந்த நவராத்திரின்னுட்டு. இப்பொழுது ராமாயணத்தை வாசிப்பாள். எல்லாம் விசேஷமாக
நானும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை நவாகமாக வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ராமநவமி அன்னைக்கு முடிக்கிற மாதிரி 9 நாளைக்கு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை வாசி இன்னைக்கு அதில் 3வது நாள் அயோத்தியா காண்டம் இன்றைக்கி பூர்த்தியாகும். அதை நான் பண்ணிட்டுருக்கேன். அது கொஞ்சம் சிரம சாத்தியமான விஷயம். அது பண்ணிட்டுருக்கேன். இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் பாக்கி கடைசியில் சில ஸ்லோகங்கள் 31வது ஸ்லோகத்திலேருந்து 51வது ஸ்லோகம் மட்டும் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே 30ோऽध्यायः. 30வது ஸ்லோகத்தை போன செஷனில் பார்த்தோம். அசாவேவ வரோஸ்மாகம் ஈப்சிதோ ஜகதः பதே பிரசன்னோ பகவான் ஏஷாம் அபவர்க குருர்கதிஹி சொன்னாள். பிரச்சேதசுகள் சுவாமி நேர வந்து அவளை பார்த்துவிட்டு உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்கன்னு கேட்டபொழுது சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணி, பிரம்மன்னு நீங்கள் லோகத்துக்கெல்லாம் ஜெகத்குரு, ஜெகத பதேஹே ஜெகத்பதி, நீங்கள் உங்கள்கிட்ட தான் எல்லா விதமான விபூதிகளும் அடங்கியிருக்கு. அப்பேற்பட்ட உங்கள்கிட்ட போய் நாங்கள் என்னத்தை கேட்க போகிறோம், வரம் ஏதானு வேணும்னு கேட்டால் உங்களை எப்போதும் சேவை பண்ணுறதுக்கே அதுதான் எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணும்னாள். அசாவேவ வரோஸ்மாகம் ஈப்சிதோ ஜகதः பதே பிரசன்னோ பகவான் ஏஷாம் அபவர்க குருர்கதிஹி. எப்பொழுதும் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எங்களால் ஏற்படணும், அதுதான் நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி 30வது ஸ்லோகத்தில் சொன்னாள். மேற்கொண்டு 31வது ஸ்லோகத்திலேருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். வரம் விரணீமஹே தாபி நாதத்வத் பரதப் பராத் நஹ்யந்தத்வத் விபூதீனாம் சோனந்த இதி கீயசே. பகவானே, உங்களை எல்லாரும் அனந்தன்னு சொல்லுவாள். உங்களுக்கு பல பேர்கள் இருக்கு, இல்லை அனந்தகான்னு ஒரு பேர். ஏனென்றால் உங்கள்கிட்ட இருக்கிற விபூதிகள் இருக்கே, ஆப்புலன்சஸ், அந்த விபூதிகளுக்கு அளவே கிடையாது, எண்ணற்றதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனந்தகான்னு ஒரு பேர். அப்பேற்பட்ட உங்கள்கிட்ட போய் நாங்கள் என்னத்தை கேட்க போகிறோம், எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கப்பட்டவர் நீங்கள். அப்பேற்பட்ட உங்கள்கிட்ட போய் என்ன வேணுமான்னு கேட்டால் நாங்கள் என்னத்தை கேட்க முடியும் எங்களால். வரம் விரணீமஹே தாபி நாதத்வத் பரதப் பராத் நஹ்யந்தத்வத் விபூதீனாம் சோனந்த இதி கீயசே. நீங்கள் தான் வேணும்னு கேட்பமே தவிர வேற என்னத்தை கேட்கறதுக்கு இருக்குன்னாள். பாரிஜாதே அஞ்சசா லப்தே சாரங்கோ அன்யன்ன சேவதே த்வதங்கிரி மூலமாசாத்ய சாக்ஷாத் கிம் கிம் விரணீமஹி. ஒரு வண்டானது தேவலோகத்தில் இருக்கப்பட்ட பாரிஜாத விரக்ஷம் இருக்கு. அந்த பாரிஜாத விரக்ஷத்தில் திவ்யமான நறுமணத்தோடு இருக்கக்கூடிய பாரிஜாத புஷ்பத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அதை விட்டு வேற எங்கேயானு அது போகுமா? அவ்வளோ முட்டாளாது. தேவலோகத்தில் இருக்கப்பட்ட பாரிஜாத மரம் இருக்கே, அது என்ன நினைச்சிருந்தாலும் அதை கொடுத்துடும். அப்படி ஒரு அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த பாரிஜாத மரத்தில் பாரிஜாத மலருக்குள்ள உட்கார்ந்துருக்கிற வண்டு அதை விட மனசு வருமா? அப்படி நாங்கள் உங்கள் சரணங்களில் விழுந்து எப்பொழுதும் உங்கள் சரணத்திலேயே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள் அதை விட்டுவிட்டு, அந்த சரண சுகத்தை விட்டுவிட்டு நாங்கள் வேற எங்கேயானும் போவோமான்னு கேட்டாள். பாரிஜாதே அஞ்சசா லப்தே சாரங்கோன்யன்ன சேவதே த்வதங்கிரி மூலமாசாத்ய சாக்ஷாத் கிம் கிம் விரணீமஹி. அதை விட்டுவிட்டு நாங்கள் உங்கள் பாத சரணங்கள், உங்கள் பாத கமலங்கள் இருக்கே, சரணங்கள் இருக்கே, அதை விட்டுவிட்டு நாங்கள் வேற எங்கேயானும் போகணும்னு நினைப்போமா சொன்னாள். யாவத்தே மாயையா ஸ்பிருஷ்டா பிரமாம இஹ கர்மபிஹி தாவத் பவத் பிரசங்கானாம் சங்கஸ்யான்னோ பவே பவே. நீங்கள் எங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்னா வேற ஒன்றும் இல்லை. எங்களுடைய பிராரப்த கர்மங்கள்லாம் கர்ம வசத்தினால நாங்கள் திருப்பி ஜனனம் திருப்பி மரணம்னு இந்த சம்சாரத்தில் மாட்டிந்து உங்களுடைய மாயினால் இந்த பிரமிச்சு போய் இந்த பிரமையில மாட்டின்னு இருக்குமே,
அப்பேற்பட்ட எங்களுக்கு நீங்கள் என்ன அனுகிரகம் பண்ணணும்னா, உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுற சாது ஜனங்கள் எங்கே இருக்காளோ அவளோட கூட இருக்க சங்கம் ஏற்படணும். அது இருந்தால் போரும் எங்களுக்கு. ஏன்னா இந்த ஜீவாத்மாவான நாங்கள் இந்த லோகத்தை விட்டுவிட்டு வெவ்வேறு லோகமாக போயிட்டு கடைசியில் எங்கே போகிறோம்னு தெரியாமல் திருப்பி திருப்பி எங்கேயோ போயின்னு இருப்போம். உங்களுடைய மாயினால், எங்களுடைய கர்மாக்கள்னால. அதனால் நீங்கள் தாவத் பவத் பிரசங்கானாம் உங்களுடைய கதைகளை சொல்லிட்டு உங்களை சேவிச்சுட்டு இருக்கப்பட்ட சாதுக்கள் இருக்காளோ அந்த சங்கம் எங்களுக்கு கிடைக்கணும்னாள். யாவத்தே மாயையா ஸ்பிருஷ்டா பிரமாம இஹ கர்மபிஹி தாவத் பவத் பிரசங்கானாம் சங்கஸ்யான்னோ பவே பவே துலயா மலவேனாபி ந ஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மத்யானாம் கிமுதாசிஷஹ. ஒரு க்ஷணம், ஒரு சின்ன க்ஷணம் கூட நல்ல சாதுக்களோட கூட சங்கம் ஏற்பட்டு கொடுத்தோம்னா அதை விட வசதி வேற என்ன இருக்கு? அதுதான் இருக்கிறதுக்குள்ளேயே வசதியான ஆசிஷா, ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு, பிளெஸ்ஸிங்ஸ். நாங்கள் எப்படி நினைக்கிறோம்னா, அந்த சாதுக்களோடு இருக்கப்பட்ட ஒரு க்ஷணம் இருக்கே, அது நீங்கள் எங்களுக்கு இந்திராதி தேவதைகள்லாம் இருக்கிற சொர்க்கத்துக்கு போகணும்னு அனுகிரகம் பண்ணால் கூட வேண்டாம் எங்களுக்கு. திருப்பி திருப்பி பிறப்பும் இறப்பும் வருதே, அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாமல் பண்ணிவிடுறேன், முக்தி கொடுத்துட்றேன் உங்களுக்கு, அப்புனர்பவம், திருப்பி ஜென்மாவே கிடையாது, அதை கொடுத்துட்றேன்னா அதுவும் வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு உங்களை சேவிக்கணும் நாள். இப்படி தான் ஒரு ஆழ்வார் அழகாக சொன்ன மொழி நமக்கு ஞாபகம் இருக்கும். தேவலோகம் கொடுத்தா கூட பெருமாளே எனக்கு வேண்டாம், அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வாராதிகள் சொன்னது உண்டு. பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் நுட்டாள். எனக்கு ஒன்ன அச்சுதா அனந்தா கோவிந்தா கோபாலான்னு சொல்லி அந்த ருச்சியை என் நாக்குனால ரசிச்சுன்னு இருக்கிற அந்த ரசனை இருக்கே, அதை விட்டுவிட்டு நான் தேவலோகம், இந்திரலோகம், சொர்க்கலோகம், பிரம்மலோகம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, வேண்டாம் நுட்டாள். அதே தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். துலயாமல்லவேனாபி ந ஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மத்யானாம் கிமுதாசிஷஹ யத்ரேத்யந்தே கதாமிருஷ்டாஹ திருஷ்ணாயாஹ பிரசமோ யதஹ நிர்வைரம் யத்ர பூதேஷு நோத்வேகோ யத்ர கஷ்சன. இனத்துக்காக உங்களுடைய கதைகளை எப்போதும் சொல்லிட்டு இருக்கப்பட்ட சாதுக்களுடைய சங்கம் கிடைக்கணும்னு கேட்கறோம் தெரியுமா? யத்ரேத்யந்தே கதாமிருஷ்டாஹ திருஷ்ணாயாஹ பிரசமோ யதஹ நிர்வைரம் யத்ர பூதேஷு நோத்வேகோ யத்ர கஷ்சன. எந்த இடத்துல சாதுக்கள் உங்களுடைய கதைகளை, உங்களுடைய லீலைகளை, உங்களுடைய குணங்களை வர்ணிச்சுட்டு இருந்துட்டு அந்த சொற்கள் காதில் விழுந்துருக்கோ, அது ரொம்ப வசத்தியான இடம். அதை காதால் கேட்டுவிட்டா போகிறோம். அப்போ விஷய சுகங்களில் போய் மனசு விழாது. அப்போ நிர்வைரம், இன்னொருத்தருட்டுக்கு துவேஷ மனப்பான்மை ஏற்படாது. இன்னொருத்தரை கண்டு பொறாமப்படுறதோ துவேஷிக்கிறதோ அது ஏற்படாது. எந்த பூதங்கள்டையும் துவேஷ மனப்பான்மை இருக்காது. நிர்வைரம் யத்ர பூதேஷு நோத்வேகோ யத்ர கஷ்சனா. ஒரு பொழுதும் உத்வேகம் ஏற்படாது, பயம் ஏற்படாது. பயம், பரபரப்பு, இந்த மாதிரி மயக்கங்கள்லாம் மாட்டிக்க மாட்டான். சாது ஜனங்கள் எங்கே உங்களுடைய கதைகளை சொல்கிறாளோ அது காதில் விழுந்தா போரும் நாள். யத்ரேத்யந்தே கதாமிருஷ்டாஹ திருஷ்ணாயா பிரசமோ யதஹ நிர்வைரம் யத்ர பூதேஷு நோத்வேகோ யத்ர கஷ்சன. விஷய சுகங்களில் மனசு போய் விழுந்து அந்த பிரமையில மாட்டிக்காது, பயம் ஏற்படாது. எந்த பூதங்கள்டையும் கூட இருக்கப்பட்ட அந்நிய ஜந்துக்கள், ஜீவன்கள்கிட்ட வைரம், துவேஷம் ஏற்படாது, பொறாமை ஏற்படாது. யத்ர நாராயண சாக்ஷாத் பகவான் ஞாசினாம் கதிஹி
சம்ஸ்தூயதே சத்கதாசு முக்தசங்கைஹி புனః புனः. ஞாசின்னா எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணவாள்னு அர்த்தம். சந்நியாசினா எல்லாத்தையும் பரித்தியாகம், சம்யக்கு ஞாசி, சர்வம் ஞாசி. ஞாசின்னா தியாகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். காஃபி ஞாசகானா என்ன அர்த்தம்? காஃபியை மாத்திரம் அவர் பறி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் காஃபி தொட மாட்டார், காஃபியை கண்டா பிடிக்காது. காஃபி ஞாசி. சந்நியாசின்னா காஃபி மாத்திரமில்லை, எல்லாமே அவருக்கு அதில் விஷய சுகங்களில் ஈடுபாடு கிடையாது. அப்பேற்பட்டவாள் அவள். எல்லா ஞாசிகள் எல்லாத்தையும் விட்ட பரித்தியாகம் பண்ணவாள்லாம் என்ன பண்ணுறாள் தெரியுமா? எத்திர நாராயண சாட்சாத் பகவான் நாசினாம் கதி. எல்லாத்தையும் விடுறாள் சன்னியாசிகள். ஆனால் ஒன்றை விடுறதில்லைன்னாள், நாராயணனுடைய சரணங்களை விடமாட்டாளாம். அப்பேற்பட்டவாள் இந்த சன்னியாசிகள். அப்பேற்பட்ட பரம்பொருள் நீனாள். சம்ஸ்தூயதே சத்கதாசு முக்தசங்கைஹி புனః புனः. அவள் நிர்முக்தாள், எப்போதும் முக்தி அடைஞ்சவாள். அந்த முக்தி அடைஞ்சவாள் என்ன பண்ணுவாள்? அவள் ஒருத்தர் சங்கம் ஏற்பட்டு சம்ஸ்தூயதே சத்கதாசு, நல்ல விஷயங்களே கதைகளை எடுத்து சொல்லுவாள். பகவானை பிரசம்சித்து குணங்களை எடுத்து வர்ணிப்பாள். அதுதான் சொல்வாளே தவிர வேற ஒன்றையும் விரும்ப மாட்டாள். சன்னியாசிகள் கூட நாள். எத்திர நாராயண சாட்சாத் பகவான் ஞாசினாம் கதிஹி சம்ஸ்தூயதே சத்கதாசு முக்தசங்கை புனః புனः. தேஷாம் விசரதாம் பத்பியாம் தீர்த்தானாம் பாவனேச்சயா பீதஸ்ய கிம் நரோச்சேத தாவகானாம் சமாகமஹ. உங்ககிட்ட பக்தி வச்சு உன்னை சாதா பக்தி பண்ணிட்டு இருக்கப்பட்ட ஞானிகள் பாகவதாள் என்ன தெரியுமா பண்றாள்? லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு தீர்த்தமா போவாள். இன்னைக்கு பத்ரிநாத், நாளைக்கு கேதார்நாத், அதுக்கு மறுநாளைக்கு குருக்ஷேத்திரம், துவாரகை, ஸ்ரீரங்கம், அப்படின்னு காஷி, இன்னும் அப்படி போயிட்டே இருப்பாள். ஒவ்வொரு புண்ணிய க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டே இருப்பாளாம். எதுக்குன்னால் அவளை புனிதமாக பண்ணிக்க வேண்டும்னு இல்லையா, அந்த புண்ணிய இடங்கள் இருக்கே அது இன்னும் பரிசுத்தமாக பண்ண வேண்டும். ஏன்னா நிறையா பாவம் பண்ணவாள்லாம் அங்கே வந்திருப்பாள். வந்து அந்த புனிதமான க்ஷேத்திரங்கள்லாம் அழுக்கு அடைஞ்சிருந்தா அந்த அழுக்கு போக்கணுங்கிறதுக்காகவே சாதுக்கள் பாகவதாள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கவாள் வருவாள். அப்போ அந்த அவளுடைய சங்கம் ஏற்பட்டுடுத்துன்னா பயம் எங்கே கிடைக்கும்? மனசுல பயம் ஏற்படுமா? விஷய சுகங்கள்ல மனசு ஈடுபடுமான்னாள். தேஷாம் விசரதாம் பத்பியாம் தீர்த்தானாம் பாவனேச்சையா. அந்த கால்களாலேயே நடந்து போவாள், ஒவ்வொரு தீர்த்தமா போவாள். கங்கை, யமுனை, கோதாவரின்னு போய் ஸ்நானம் பண்ணுவாள். ஏன்னா அந்த தீர்த்தங்களெல்லாம் புனிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாள். பீதஸ்ய கிம் நரோச்சேத தாவகா நாம் சமாகமஹ. அப்பேற்பட்ட சாது ஜனங்களுடைய சேர்க்கை ஏற்படுத்துனா பயம் எங்கே ஏற்பட போகிறது? பிரமை எங்கே ஏற்பட போகுது? விஷய சுகங்களில் எங்கேயான மனசு ஈடுபடுமான்னு சொல்றாள். வயம் து சாக்ஷாத் பகவன் பவஸ்ய பிரியஸ்ய சக்யு க்ஷணசங்கமேன சுதுஷ்சிகித்ஸ்ய பவஸ்ய மிருத்யோः பிஷக்தமம் த்வாத்ய கதிம் கதாஸ்மா. உடம்பு சரியா இல்லைன்னா யார்கிட்ட போகிறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். அப்படி பலவிதமான வியாதிகளில் ஒரு ரொம்ப கடுமையான ஒரு வியாதி என்னென்னா இந்த பவம்ங்கிறதான சம்சாரத்தில் மாட்டிக்கிறது. அதுக்கு ஒரு பிஷக்கு வேணும், அதுக்கு ஒரு வைத்தியன் வேணும். எவ்வளவோ வைத்தியால் இருக்காள். ஆனால் இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய வசத்தியான வைத்தியன் யாருன்னா நீதான் நாள். பிஷக் தமம் நாள். தமம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மனுஷியாளுக்கெல்லாம் கஷ்டப்படுற மனுஷியால், விஷய சுகங்களில் மாட்டிக்கிற மனுஷியால் இருக்காளே, பவசாகரத்தில் மாட்டின்னு இருக்கப்பட்டவாள், அவளுடைய துக்கங்களெல்லாம் போக்கி நல்லத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்கு அந்த சாது ஜனங்கள் இருக்காளே அவள் தான் நல்ல பிஷக்கு நாள். வயம் து சாக்ஷாத் பகவன் பவஸ்ய பிரியஸ்ய சக்யு க்ஷணசங்கமேன. ஒரு க்ஷண சங்கமம் எங்களுடைய பூர்வ அனுகிரகத்தினால உங்களுடைய கால்களில் நாங்கள் வசிக்கிறதுக்குள்ளான பாக்கியம் கிடைச்சிருக்குன்னாள். வயம் து சாக்ஷாத் பகவன் பவஸ்ய பிரியஸ்ய சக்யு க்ஷணசங்கமேன.
நீ யார் தெரியுமா? பவசிய சக்யுஹு நாள், பவசிய பிரியசிய சக்யுஹு. எங்களுக்கு ஒரு க்ஷண நேரம் அந்த சிவனுடைய சங்கமம் ஏற்பட்டது. அந்த சிவன் யாரு? உன்னுடைய சிநேகிதன். அந்த சிவனுடைய சங்கம் ஒரு க்ஷணகாலம் கேட்டதுனால அவர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணாள். உங்களுக்கு ருத்ரகீதம் சொல்லி நீங்கள் உபாசின்னு சொல்லிட்டு, அது எங்களுடைய பாக்கியம். அவள் வயம் து சாட்சாத் பகவன் பவஸ்ய பிரியஸ்ய சக்யுஹு க்ஷணசங்கமேன சுதுஷ்சிகித்ஸ்ய பவஸ்ய மிருத்யோஹோ பிஷக்தமம் துவாத்ய கதிம் கதாஸ்மஹ. பகவானே, நீ தான் பிஷக்குகள் வைத்தியாளுக்குள்ளேயே வசத்தியான வைத்தியாள். உங்களுடைய கால் அடி இருக்கே, அதில் நாங்கள் எப்போதும் நித்தியவாதம் பண்ணோங்கிறதா அனுகிரகம் பண்ணோம்னாள். என்ன ஸ்வதீதம் குரவ பிரசாதிதா விப்ராச்ச விருத்தாச்ச சதானுவృత్யா ஆர்யானதாக சுஹృதோ பிராதரச்ச சர்வாணி பூதான்யனசூயைவ என்ன சுதப்தம் தபயேததீஷ நிரந்தசாம் காலமதப்ரமப்சு சர்வம் ததேதத் புருஷஸ்ய பூம்னோ விரணீமஹேதே பரிதோஷணாய. பகவானை பார்த்து உருக்கமாக சொல்றாள். கண்ணிலேருந்து ஜலத்தை கொட்டி இந்த பிரச்சேதசுகள் பகவான் நேர இருக்கார், அவர்கிட்ட சொல்றாள், நாங்கள் என்ன தினமா பண்ணியிருக்கோம். என்ன ஸ்வதீதம் குரவ பிரசாதிதா, நல்ல வசத்தியான குருக்கள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்காள். அந்த குருக்கள் எல்லாம் அவளுக்கு சேவை பண்ணி அவள் என்னென்ன வசத்தியான விஷயங்கள் சொன்னாலும் அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். விப்ராச்ச விருத்தாச்ச சதானுவృత్யா, நல்ல பிராமணோத்தமாள், வயதானவர்கள், முதியோர்கள், இவாளுக்கெல்லாம் நிறைய சேவை செஞ்சிருக்கோம் சின்ன வயசுல. ஆர்யானதாக சுஹృதோ பிராதரச்ச, நல்ல வசத்தியான குணங்கள் பொருந்திய சத்குணம் பொருந்தியவாள், அவளுக்கெல்லாம் சேவை பண்ணியிருக்கோம், அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணியிருக்கோம், நமரபாவத்தோடு அவளோடு இருந்திருக்கோம். நல்ல சுகிருதுகள், நல்ல ஃப்ரெண்டுகள், எங்களுடைய பிரதர்கள், எல்லார்ட்டையும் அசூயே இல்லாமல் பொறாமையே இல்லாமல் எல்லா பூதங்கள்ட்டையும் இருந்திருக்கோங்கிறாள். சர்வாணி பூதானி அனசூயைவ, ஒரு அசூயை இல்லாமல் பொறாமை இல்லாமல் எல்லாத்தையும் ஃபெலோஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்திருக்கோம். என்ன ஸ்வதீதம் குரவ பிரசாதிதா விப்ராச்ச விருத்தாச்ச சதானுவృత్யா ஆர்யானதாக சுஹృதோ பிராதரச்ச சர்வாணி பூதானி அனசூயைவ என்ன சுதப்தம் தப ஏததீஷ நிரந்ததாம் காலம் அதப்ரமப்சு சர்வம் ததேதத் புருஷஸ்ய பூம்னः விரணீமஹேதே பரிதோஷணாய. எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி பரமேஸ்வரன் சொன்னாள், நீங்கள் இந்த தடாகம் லேக்கு அதுக்குள்ள தண்ணிக்குள்ள இருந்து பல வருஷங்கள் நீங்கள் தண்ணிக்குள்ள இருந்து பகவான் மகாவிஷ்ணு ஆராதிக்கணும்னு சொல்லி ருத்ரகீதத்தை சொல்லிட்டு சொன்னாள். அதனால நாங்கள் தபஸ் பண்ணோம், ஆகாரமே சாப்பிடாமல் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி பல வருஷங்கள் தபஸ் பண்ணியிருக்கோம். உன்னை நினச்சி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி. இதெல்லாம் எதுக்காகனா உங்களுடைய மனசு சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே எண்ணத்தில் பண்ணியிருக்கோம்னால். என்ன சுதப்தம் தபயே ததீஷ நிரந்ததாம் காலம் அதப்ரமப்சு, அப்சு தண்ணிக்குள்ள சர்வம் ததேதத் புருஷஸ்ய பூம்னः விரணீமஹேதே பரிதோஷணாய. இத்தனையும் பண்ணது உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாள். இவ்வாறாக பகவானை நோக்கி பேசிட்டு இருக்காள் பிரச்சேதசுகள். மேலுக்கொண்டு பல ஸ்லோகங்கள் சொல்ல போறாள். இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. வரம் விரணீமஹேதாபி வரம் விரணீமஹேதாபி வரம் விரணீமஹேதாபி நாத த்வத்பரதः பராத் நாத த்வத்பரதः பராத் நாத த்வத்பரதः பராத் நஹ்யந்தஸ்த்வத்விபூதீனாம் 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 சோஅனந்த இதி கீயசே சோஅனந்த இதி கீயசே சோஅனந்த இதி கீயசே.
பாரிஜாதே அஞ்சசா லப்தே பாரிஜாதே அஞ்சசா லப்தே பாரிஜாதேஞ்சசா லப்தே சாரங்கோ அன்யன்ன சேவதே சாரங்கோன்யன்ன சேவதே சாரங்கோ அன்யன்ன சேவதே त्वदङ्घ्रिमूलमासाद्य 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 साक्षात् किं किं वृणीमहि साक्षात् किं किं वृणीमहि साक्षात् किं किं वृणीमहि यावत्ते मायया स्पृष्टा यावत्ते मायया स्पृष्टा यावत्ते मायया स्पृष्टा भ्रमाम इह कर्मभिः भ्रमाम इह कर्मभिः भ्रमाम इह कर्मभिः तावद्भवत्प्रसङ्गानां 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 सङ्गस्यान्नो भवे भवे सङ्गस्यान्नो भवे भवे सङ्गस्यान्नो भवे भवे तुलयामलवेनापि 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 न स्वर्गं न पुनर्भवं न स्वर्गं न पुनर्भवं न स्वर्गं न पुनर्भवं भगवत्सङ्गिसङ्गस्य 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 मर्त्यानां किमुताशिषः मर्त्यानां किमुताशिषः मर्त्यानां किमुताशिषः यत्रेड्यन्ते कथामृष्टाः यत्रेड्यन्ते कथामृष्टाः यत्रेड्यन्ते कथामृष्टाः तृष्णायाः प्रशमो यतः तृष्णायाः प्रशमो यतः तृष्णायाः प्रशमो यतः निर्वैरं यत्र भूतेषु निर्वैरं यत्र भूतेषु निर्वैरं यत्र भूतेषु नोद्वेगो यत्र कश्चन नोद्वेगो यत्र कश्चन नोद्वेगो यत्र कश्चन यत्र नारायणः साक्षात् यत्र नारायणः साक्षात् यत्र नारायणः साक्षात् भगवान् न्यासिनां गतिः भगवान् न्यासिनां गतिः भगवान् न्यासिनां गतिः संस्तूयते सत्कथासु संस्तूयते सत्कथासु संस्तूयते सत्कथासु मुक्तसङ्गैः पुनः पुनः मुक्तसङ्गैः पुनः पुनः मुक्तसङ्गैः पुनः पुनः तेषां विचरतां पद्भ्यां तेषां विचरतां पद्भ्यां तेषां विचरतां पद्भ्यां तीर्थानां पावनेच्छया तीर्थानां पावनेच्छया तीर्थानां पावनेच्छया भीतस्य किं न रोचेत भीतस्य किं न रोचेत भीतस्य किं न रोचेत तावकानां समागमः तावकानां समागमः तावकानां समागमः वयं तु साक्षात् भगवन् भवस्य वयं तु साक्षात् भगवन् भवस्य वयं तु साक्षात् भगवन् भवस्य प्रियस्य सख्युः क्षणसङ्गमेन प्रियस्य सख्युः क्षणसङ्गमेन प्रियस्य सख्युः क्षणसङ्गमेन सुदुश्चिकित्स्यस्य भवस्य मृत्योः सुदुश्चिकित्स्यस्य भवस्य मृत्योः सुदुश्चिकित्स्यस्य भवस्य मृत्योः भिषक्तमं त्वाद्य गतिं गतास्मा
भिषक्तमं त्वाद्य गतिं गतास्म भिषक्तमं त्वाद्य गतिं गतास्म यन्न स्वधीतं गुरव प्रसादिता यन्न स्वधीतं गुरव प्रसादिता यन्न स्वधीतं गुरवः प्रसादिता विप्राश्च वृद्धाश्च सदानुवृत्त्या विप्राश्च वृद्धाश्च सदानुवृत्त्या विप्राश्च वृद्धाश्च सदानुवृत्त्या आर्यानताः सुहृदो भ्रातरश्च आर्यानताः सुहृदो भ्रातरश्च आर्यानताः सुहृदो भ्रातरश्च सर्वाणि भूतानि अनसूययैव सर्वाणि भूतान्यनसूययैव सर्वाणि भूतान्यनसूययैव यन्न सुतप्तं तपयेतदीश यन्न सुतप्तं तपयेतदीश यन्न सुतप्तं तपयेतदीश निरन्दसां कालमदभ्रमप्सु निरन्दसां कालमदभ्रमप्सु निरन्दसां कालम् अदभ्रमप्सु सर्वं तदेतत् पुरुषस्य भूम्नः सर्वं तदेतत् पुरुषस्य भूम्नो सर्वं तदेतत् पुरुषस्य भूम्नो वृणीमहे ते परितोषणाय वृणीमहे ते परितोषणाय वृणीमहे ते परितोषणाय श्री हरे नमः. அடுத்த ஸ்லோகம் 41ஆம் ஸ்லோகத்தில் சொல்றாள், மனுஸ்வயம்பூஹு பகவான் பவश्च येऽन्ये तपोज्ञान विशुद्ध सत्त्वाः अदृष्टपारा अपि यन्महिम्नः स्तुवन्त्यथो त्वात्मसमं गृणीमः. இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ரொம்ப நம்ரபாவத்தோடையும் வினயத்தோடையும் கூடியும் இந்த பிரச்சேதஸ்கள் இத்தனை வருஷங்கள் தபஸ் பண்ணியிருக்காள், தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தா கூட ஒரு கர்வம் இல்லாமல் ரொம்ப வினயத்தோடு கூட சொல்றாள். என்ன சொல்றாள்னா, மனுஸ்வயம்பூஹு பகவான் பவश्च येऽन्ये தபோஜான விசுத்த சத்வாः. சாக்ஷாத் மனு, ஆதி மனுலேருந்து எல்லா மனுக்களும், பிரம்மா, பரமேஸ்வரன் இவாள்னா கூட உங்களை சேவை பண்றாள். ஆனால் உங்களை சரியா புரிஞ்சிக்க முடியல அவளால். அவளும் இவ்வளோ பெரிய ஞானிகளான அவளாலேயே உங்களை புரிஞ்சிக்க முடியல. அதே மாதிரி நிறைய தபஸ் பண்ணி தபஸ்விகள், ஞானிகள், நல்ல சுத்த ஆத்மாக்கள் எப்போ பார்த்தாலும் ஞானத்தில் மூழ்கி அவள் முக்தி அடைஞ்ச மகான்கள், அவள் கூட உங்களை சரியா புரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கிறதே அதிருஷ்டபாரா அபி என் மகிம்னஹ ஸ்துவந்த்யதோ துவாத்மசமம் கிருணீமஹ. அப்பேற்பட்ட அவள்னா கூட உங்களை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்காள். அப்படி இருக்கிறதே நாங்கள் அவள் மாதிரி அவ்வளவு அவளுக்கே உங்களை யாருன்னு சரியா புரிஞ்சிக்க முடியலன்னா எங்களுடைய கெப்பாசிட்டி என்ன? அவளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களை ஸ்தோத்திரம் பண்றாள். எத்தனை புரிஞ்சுட்டு இருக்குமோ அத்தனை புரிஞ்சுன்ற அளவுக்கு உங்களை ஸ்தோத்திரம் பண்றாள். மனுக்கள், மனு, பிரம்மா, பரமேஸ்வரன், இன்னும் பெரிய தபஸ்விகள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாரும் அவளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களை ஸ்தோத்திரம் பண்றாள். அவளெல்லாம் விட ரொம்ப குறைச்சலாக நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம், புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படினால எங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களை ஸ்தோத்திரம் பண்றோம். நாள் மனுஸ்வயம் பூஹு பகவான் பவश्च ये अन्ये तपो ज्ञान विशुद्ध सत्त्वाः अदृष्टपारा अपि यन्महिम्नः स्तुवन्त्यथो त्वात्मसमं गृणीमः. नमः समाय शुद्धाय पुरुषाय पराय च वासुदेवाय सत्त्वाय तुभ्यं भगवते नमः. நீங்கள் எப்படின்னா எல்லாரையும் சமமாக பாவிச்சு இருக்கப்பட்டவர், ரொம்ப சுத்த சத்துவமூர்த்தி, பரமபுருஷன், பெருமாள்னு சொல்றது நீங்க தான். பரமபுருஷன் பெருமாள், பரபிரம்மம் நீங்கள் தான். வாசுதேவன், வசதி சர்வத்திர தீவியதேதி,
எல்லா ஜந்து எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஊடுருவி இருக்கப்பட்டவர். சத்துவமூர்த்தியான உங்களுக்கு நமஸ்காரம், பகவானான உங்களுக்கு நமஸ்காரம் நாள். பகவத் சப்தம் பகவானுக்கு தான் பொருந்தும், நாராயணனுக்கு. நமஸ்ஸமாய சுத்தாய புருஷாய பராய ச வாசுதேவாய சத்வாய துப்யம் பகவதே நமஹ. இவ்வாறா ஸ்தோத்திரம் பண்ணி காலில் விழுந்தாள். மகாவிஷ்ணு காலில் மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வரவர் சொல்றார். மைத்ரேயம் வாச்ச இதி பிரச்சேதோபி அபிஷ்டுதோ ஹரி பிரீதத்ததே தியாக சரண்யவத்சலஹ அனிச்சதாம் ஞானம் அதிருப்த சக்ஷுஷாம் யயௌ ஸ்வதாம அனபவர்கவீத்யஹ இதி பிரச்சேதோபிஹி அபிஷ்டுதோ ஹரிஹி. இவ்வாறாக அந்த பிரச்சேதசுகளால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட அந்த பகவானான ஹரி சிவன் நாராயணன் பிரீதா ததேத்யாக சரண்ய வத்சலஹ. அதனால அவர் என்ன பண்ணாள், அவர் சரண்ய வத்சலன். அவளை போய் யாரு சரணம்னு வந்து சரணாகதி பண்றாளோ அவளுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிற பரம்பொருள் வத்சலன், சரண்ய வத்சலன். அவர் என்ன பண்ணாள், ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அனிச்சதாம் யானம் அதிருப்த சக்ஷுஷாம். இந்த இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு அங்கே விட்டு கிளம்பினாள். நீங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு நினச்சின்னு மனசில் சொன்னாலோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னாள். அனிச்சதாம் யானம் அதிருப்த சக்ஷுஷாம். கிளம்பி அங்கே விட்டு கிளம்பி அந்தர்தானமாகறதுக்காக கிளம்பி போனாள். அப்போ என்னன்னாள், இவாளுக்கு கண்கள் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். அதிருப்த சக்ஷுஷாம் நாள் பகவானை பார்த்தது போரும்னே தோணலையாம அவளுக்கு. அப்படி இருக்கிறதே பகவான் அங்கேருந்து அந்தர்தானமாகி ஸ்வதாமம் அவருடைய இடத்துக்கு போய் சேர்ந்தால் வைகுண்டத்துக்குன்னாள். யயௌ ஸ்வதாம அனபவர்க வீர்யா. எல்லா சக்தியும் வாய்ந்த அந்த பகவான் அவருடைய ஸ்வதாமத்துக்கு போய் சேர்ந்தாள்னு சொன்னாள். அத நியாய சலிலாத்து பிரச்சேதச உதன்வதா வீக்ஷா குப்யம் துருமைச்சன்னாம் காம் காம் ரோத்தும் இவோச்சிதை. அவர் போய் சேர்ந்த உடனே பிரச்சேதசுகள் அவ உள்ள மொழி இருந்தா, தண்ணிக்குள்ள மொழி இருந்தாள் இத்தனை நாளைக்கு அந்த சரஸில். அதுலேருந்து வெளியில் வந்தாள். தண்ணி வெளியில் வந்து பெரிய சரசு வெளியில் வந்துட்டு அப்போதான் அவள் பார்க்குறா வெளியில் தாங்கள் முன்னாடி உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த மரங்கள்லாம் சின்னதாக இருந்தது. இப்போ அந்த மரங்கள்லாம் ஒரு ஆகாசம் மட்டும் ஒரு ஏரியா வளர்ந்துருந்துதான். அவ்வளோ ஒசரமாக படுத்தினாள். எவ்வளோ ஒசரம்னாள், உயரக்க நட்சத்திர மண்டலங்கள்லாம் இங்கேயும் எங்கேயும் போகிறதே அது போக விடாமல் தடுப்பது மாதிரி அவ்வளோ பெருசாக மரங்களெல்லாம் லோகத்தில் முளைச்சி பெருசாக எடுத்துனாள். அதை பார்த்த உடனே பிரச்சேதசுகளுக்கு ஒரே கோபம் ஏற்பட்டதுனால், என்ன இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் முளைச்சி விடுத்தேன்னுட்டு. அத நியாய சலிலாத்து பிரச்சேதச உதன்வதா வீக்ஷ்யா அகுப்யன் துருமைச்சன்னாம் காம் காம் ரோத்தும் இவோச்சிதை. ஒரு கிரகங்கள் எங்கேயும் போக முடியாதபடி தடுக்கிறது மாதிரி பெரிய மரங்கள் விருட்சங்கள் ரொம்ப அளவலாவி ஆகாசம் மட்டும் போயிருக்கேன்னு பார்த்து அவளுக்கு கோபம் வந்துதான். அப்போ அவள் என்ன பண்ணாள்னால், பிரச்சேதசுகள் தத்தோ அக்னி மாருதௌ ராஜன்னு அமுஞ்சன்னு முகதோ ருஷா மகீம் நிர்வீருதம் கத்தும் சம்வர்த்த கைவாத்தியே. எப்படி பரமேஸ்வரன் கடைசியில எல்லாத்தையும் அழிக்கணும்னா அவர் கண்ணை திறந்தோடனே, முக்கண்ணனை திறந்தோடனே உடனே அக்னி ஜுவாலை வந்து எல்லாத்தையும் எரிச்சுடுமோ, அப்படி இந்த பிரச்சேதசுகள் தங்களுடைய கோபத்தினாலேயே அக்னியை உண்டாக்கி அந்த மரங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக அக்னியை விட்டாள்னு சொன்னாள். பஸ்மசாத் கிரியமாணான்ஸ்தான் துருமான் வீக்ஷ்ய பிதாமஹ ஆகத சமயாமாச புத்ரான் பர்கிஷ்மதோ நயைஹி. இவ்வாறு செஞ்சோடனே அங்கேருந்து பிரம்மா வந்தா, பிரம்மலோகத்திலேருந்து குழந்தைகளை பார்த்து சொன்னாள், பிரச்சேதசுகளே நீங்கள் அப்படி கோச்சுண்டு பண்ணலாமா, நீங்கள் இந்த மரங்களெல்லாம் அழிக்கலாமா, அழிக்கப்படாது, அந்த பூமி எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும் இன்னும் சொல்லி அவளுக்கு சாந்தோனம் பண்ணாள். தத்ராவசிஷ்டாயே விருக்ஷா பீதா துகிதரம் ததா உஜ்ஜகுருஸ்தே பிரச்சேதோபிய உபதிஷ்டா ஸ்வயம்புவா.
அது எரிச்சது போக மீதி இருந்த விரக்ஷங்கள் இருக்கே, அதுகள்லாம் என்ன ஆச்சுன்னால் அதுகள்லாம் ஒரேடியாக பயந்துட்டு அதுகளுடைய குட்டிகள் இருக்குல்ல, குட்டி குட்டி விரக்ஷங்கள், அதாவது ஒரு வாழை மரம் இருந்ததுன்னா வாழையிலேருந்து பார்த்தேன்னா கிழங்குலேருந்து சின்னதாக ஒரு முளைக்கும், அதுக்கு தான் அது பொண்ணுன்னு பேர். அந்த மரங்களெல்லாம் அதனுடைய பொண்ணுகளெல்லாம் உடனே அந்த பூமியில் தோண முடியாது செஞ்சுதான், அதாவது விரக்ஷங்கள் மறுபடியும் உண்டாச்சுங்கிறாள். தத்ராவசிஷ்டாயே விரக்ஷா பீதா துகிதரம் ததா உஜ்ஜக்ருஸ்தே பிரச்சேதோபிய உபதிஷ்டா ஸ்வயம்புவா. பகவானுடைய பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால மரங்கள் மறுபடியும் விருத்திச்சதுனால் தேஜ பிரம்மண ஆதேசாத் மாரிஷாம் உபயேமிரே எஸ்யாம் மகதவஜானாத் அஜனி அஜனயோ நிஜா. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பிரச்சேதர்கள் இந்த பொண்ணுகள் இருக்காளே, அதாவது விரக்ஷம் மரங்கள் ஈந்தெடுத்த பொண்ணு, அதுதான் அந்த கண்டுங்கிற மகரிஷிக்கு கொடுத்தாலும் சொன்னமே, அதான் அந்த பொண்ணு, அந்த விரக்ஷத்துலேருந்து வந்த பொண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாள். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோடனே அவளுக்கு தக்ஷன்கிறதாக ஒரு குழந்தை வந்து பிறந்ததுனால், இந்த தக்ஷன் வேற யாரும் இல்லை, முன்னாடி பரமேஸ்வரன் எந்த தக்ஷனை எரிச்சாரோ அவர் தான் புனகா மறுபடியும் 2வது தடவை பிறந்திருக்காளிங்க. இந்த பிரச்சேதசுகளுக்கும் அந்த மரத்துக்கிட்டேருந்து பொண்ணு வந்தா பிறந்து பொண்ணு இருக்கே, அப்சரசு கொடுத்த பொண்ணு, அவளுக்கும் தோணின குழந்தையாக அந்த தக்ஷன் பிறந்தான்கிறாள். தேச்ச பிரம்மண ஆதேசான் மாரீஷாம் உபயேமிரே யஸ்யாம் மகதவஜானாத் அஜன்ய ஜனயோ நிஜா சாக்ஷுஷே த்வந்தரே பிராப்தே பிராக் சர்கே காலவித்ருதே யஸ்ஸர்ஜ பிரஜா இஷ்டாஹ சதக்ஷோ தெய்வச்சோதிதா. இந்த தக்ஷனுடைய உடம்பு முன்னாடியே எரிக்கப்பட்டது. ஏன்னா எப்போ பரமேஸ்வரன் தக்ஷன் மேலே கோச்சுண்டு தக்ஷ யாகத்தெல்லாம் கெடுத்து முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், கதையை பார்த்துருக்கோம். சதி தேவி வந்து தன்னுடைய பிராணத்தியாகம் பண்ணோடனே இந்த தக்ஷனை சிக்ஷிச்சாள் பரமேஸ்வரன் அவருடைய கணங்களெல்லாம். அதே தக்ஷன் இப்போ மறுபடியும் சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் மறுபடியும் பிறந்து மறுபடியும் பிரஜா சிருஷ்டியெல்லாம் பண்ணினான்னு சொன்னாள். யோஜாயமான சர்வேஷாம் தேஜஸ்வினாம் ருச்சா ஸ்வயோபாதத்த தாக்ஷ்யாச்ச கர்மணாம் தக்ஷமப்ருவன் தம் பிரஜா சர்க்கரக்ஷாயாம் அநாதிரபிஷிச்ய யுஜேன்யாச்ச சவை சர்வ பிரஜாபதின்னு. இந்த தக்ஷன் மறுபடியும் பிறந்து, ஏன்னா முன்னாடி சிவனால சிக்ஷிக்கப்பட்டது அதே தக்ஷன் இப்பொழுது மறுபடியும் பிரச்சேதசுகள் மூலமாக அந்த கண்டுங்கிற மகரிஷிக்கு பிறந்த பொண்ணு மூலமாக மறுபடியும் புனகா பிறந்து தக்ஷன் மறுபடியும் பிரஜா சிருஷ்டி பண்ணான்னு சொன்னாள். தக்ஷன்னாலே எல்லாம் செய்ய தெரிந்தவன் என்று அர்த்தம். அந்த பிரஜா சிருஷ்டி செய்யறதுல அவன் ரொம்ப சமர்த்தன், அதனாலேயே அவனுக்கு தக்ஷன்னு பேர். அதனால தக்ஷனை நீ பிரஜாபதியாக இருக்கணும், ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணணும், அதுதான் அவனுடைய டியூட்டின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிவிட்டு போனாள்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். மைத்ரேயர் விதுரருக்கு சொன்ன கதையை முடித்தாள். ஸ்ரீ ஹரே நமः இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே த்ரிம்சோத்தியாயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. மனுஸ்வயம்பூः பகவான் பவஸ்ய மனுஸ்வயம்பூः பகவான் பவஸ்ய மனுஸ்வயம்பூः பகவான் பவஸ்ய ஏன்யே தபோஜ்ஞான விசுத்த சத்வாஹ ஏன்யே தபோஜ்ஞான விசுத்த சத்வாஹ ஏன்யே தபோஜ்ஞான விசுத்த சத்வாஹ அதிருஷ்டபாரா அபி யன்மஹிம்னஹ அதிருஷ்டபாரா அபி யன்மஹிம்னஹ அதிருஷ்டபாரா அபி யன்மஹிம்னஹ स्तुवन्त्यथो त्वात्म समं गृणीमः स्तुवन्त्यथो त्वात्म समं गृणीमः स्तुवन्त्यथो त्वात्म समं गृणीमः.
நமः சமாய சுத்தாய நமः சமாய சுத்தாய நமः சமாய சுத்தாய புருஷாய பராய ச புருஷாய பராய ச புருஷாய பராய ச வாசுதேவாய சத்வாய வாசுதேவாய சத்வாய வாசுதேவாய சத்வாய துப்யம் பகவதே நமः துப்யம் பகவதே நமः துப்யம் பகவதே நமः मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच इति प्रचेतोभिरभिष्टुतो हरिः इति प्रचेतोभिरभिष्टुतो हरिः इति प्रचेतोभिरभिष्टुतो हरिः प्रीहितस्तथेत्याह शरण्यवत्सलः प्रीहितस्तथेत्याह शरण्यवत्सलः प्रीहितस्तथेत्याह शरण्यवत्सलः अनिच्छतां ज्ञानम् अतृप्तचक्षुषाम् अनिच्छतां ज्ञानम् अतृप्तचक्षुषाम् अनिच्छतां ज्ञानम् अतृप्तचक्षुषाम् ययौ स्वधाम अनपवर्गवीर्यः ययौ स्वधाम अनपवर्गवीर्यः ययौ स्वधाम अनपवर्गवीर्यः अथ निन्याय सलिलात् अथ निन्याय सलिलात् अथ निन्याय सलिलात् प्रचेतस उदन्मतः प्रचेतस उदन्मतः प्रचेतस उदन्मतः वीक्ष्याकुप्यन् द्रुमैच्छन्नाम् वीक्ष्याकुप्यन् द्रुमैच्छन्नाम् वीक्ष्याकुप्यन् द्रुमैश्छन्नाम् गां गां रोद्धुमिवोच्छ्रितैः गां गां रोद्धुम् इवोच्छ्रितैः गां गां रोद्धुमिवोच्छ्रितैः ततो अग्निमारुतौ राजन् ततोऽग्निमारुतौ राजन् ततोऽग्निमारुतौ राजन् अमुञ्चन् मुखतोरुषा अमुञ्चन् मुखतोरुषा अमुञ्चन् मुखतोरुषा महीं निर्वीरुधं कर्तुं महीं निर्वीरुधं कर्तुं महीं निर्वीरुधं कर्तुं संवर्तक इवात्यये संवर्तक इवात्यये संवर्तक इवात्यये भस्मसात् क्रियमाणांस्तान् भस्मसात् क्रियमाणांस्तान् भस्मसात् क्रियमाणांस्तान् द्रुमान् वीक्ष्य पितामहः द्रुमान् वीक्ष्य पितामहः द्रुमान् वीक्ष्य पितामहः आगतः शमयामास आगतः शमयामास आगतः शमयामास पुत्रान् बर्हिष्मतो नयैः पुत्रान् बर्हिष्मतो नयैः पुत्रान् बर्हिष्मतो नयैः तत्रावशिष्टा ये वृक्षाः तत्रावशिष्टा ये वृक्षाः तत्रावशिष्टा ये वृक्षाः भीता दुहितरं तदा भीता दुहितरं तदा भीता दुहितरं तदा उज्जहृस्ते प्रचेतोभ्य उज्जहृस्ते प्रचेतोभ्य उज्जहृस्ते प्रचेतोभ्य उपदिष्टा स्वयंभुवा उपदिष्टा स्वयंभुवा उपदिष्टा स्वयंभुवा ते च ब्रह्मण आदेशात् ते च ब्रह्मण आदेशात् ते च ब्रह्मण आदेशात् मारिषाम् उपयेमिरे मारिषाम् उपयेमिरे मारिषाम् उपयेमिरे यस्यां महदवज्ञानात् यस्यां महदवज्ञानात् यस्यां महदवज्ञानात् अजन्यजनयो निजः अजनी अजनयो निजः अजन्यजनयो निजः चाक्षुषे त्वन्तरे प्राप्ते चाक्षुषे तु अन्तरे प्राप्ते चाक्षुषे त्वन्तरे प्राप्ते
प्राक्सर्गे कालविद्रुते प्राक्सर्गे कालविद्रुते यस्ससर्ज प्रजा इष्टाः यस्ससर्ज प्रजा इष्टाः यस्ससर्ज प्रजा इष्टाः सदक्षो दैवचोदितः सदक्षो दैवचोदितः सदक्षो दैवचोदितः यो जायमानः सर्वेषां यो जायमानः सर्वेषां यो जायमानः सर्वेषां तेजस्तेजस्विनां रुचा तेजस्तेजस्विनां रुचा तेजस्तेजस्विनां रुचा स्वयोपादत्तदाक्ष्याश्च 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 कर्मणां दक्षमब्रुवन् कर्मणां दक्षमब्रुवन् कर्मणां दक्षमब्रुवन् तं प्रजासर्गरक्षायां तं प्रजासर्गरक्षायां तं प्रजासर्गरक्षायाम् अनादिरभिषिच्य च अनादिरभिषिच्य च अनादिरभिषिच्य च युयोज युयुजेन्यांश्च युयोज युयुजेन्यांश्च युयोज युयुजेन्यांश्च स वै सर्वप्रजापतीन् स वै सर्वप्रजापतीन् स वै सर्वप्रजापतीन् श्री हरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे त्रिंशोऽध्यायः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्री हरये नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे त्रिंशोऽध्यायः. विदुर उवाच ये त्वया भीता ब्रह्मन् सुताः प्राचीनबर्हिषः ते रुद्रगीतेन हरिं सिद्धिमापुः प्रतोष्यकाम् किं बार्हस्पत्येह परत्रवाथ कैवल्यनाथ प्रियपार्श्ववर्तिनः आसाद्य देवं गिरिशं यदृच्छया प्रापुः परं नूनमथ प्रचेतसः. मैत्रेय उवाच प्रचेतसोऽन्तरुदधौ पितुरादेशकारिणः जपयज्ञेन तपसा पुरञ्जनमतोषयन् दशवर्षसहस्रान्ते पुरुषस्तु सनातनः तेषामाविरभूत्कृच्छ्रम् शान्तेन शमयन् रुचा सुपर्णस्कन्धमारूढो मेरुशृङ्गमिवाम्बुधः पीतवासा मणिग्रीवः कुर्वन् वितिमिरादिशः काशिष्णुना कनकवर्णविभूषणेन भ्राजत्कपोलवदनो विलसत्किरीटः अष्टायुधैः अनुचरैः मुनिभिः सुरेन्द्रैः आसेवितो गरुडकिन्नरगीतकीर्तिः पीनायताष्टभुजमण्डल मध्यलक्ष्म्या स्पर्धश्रिया परिवृतो वनमालयाद्यः बर्हिष्मतः पुरुषाः सुतान् प्रपन्नान् पर्जन्यनाद ऋतया सघृणावलोकः. श्रीभगवानुवाच वरं वृणीध्वं भद्रं वो यूयं मे नृपनन्दनाः सौहार्देन पृथक् धर्माः तुष्टोऽहं सौहृदेन वः योऽनुस्मरति सन्ध्यायां युष्मान् अनुदिनं नरः तस्य भ्रातृषु आत्मसाम्यं तथा भूतेषु सौहृदं यतु मां रुद्रगीतेन सायं प्रातः समाहिताः स्तुन्वन्त्यहं कामवरान् दास्ये प्रज्ञां च शोभनाम् यद्यूयं पितुरादेशम् अग्रहीष्ट मुदान्विताः अथो व उशती कीर्तिः लोकान् अनुभविष्यति भविता विश्रुतः पुत्रो अनवमो ब्रह्मणो गुणैः येताम् आत्मवीत्येन
त्रिलोकीं पूरयिष्यति कण्डोः प्रम्लोचया लब्धा कन्याकमललोचना तां चापविद्धां जगृहुः भूरुहा नृपनन्दनाः क्षुक्षामाया मुखे राजा सोमपीयूषवर्षिणीं देशिनीं रोदमानायाः निदधे सदयान्वितः प्रजाविसर्ग आदिष्टाः पित्रा माम् अनुवर्तत तत्र कन्यां वरारोहां तामुद्वतमाचिरम् अपृथक् धर्मशीलानां सर्वेषां वस्सु मध्यमा अपृथक् धर्मशीलेयं भूयात् पत्न्यर्पिताशया दिव्यवर्षसहस्राणां सहस्रमतौजसः भौमान् भोक्ष्यथ भोगान् वै दिव्यांश्चानुग्रहान् मम अथ मय्यनपायिन्या भक्त्या पक्वगुणाशयाः उपयास्यथ मद्धाम निर्विद्य निरयादसः गृहेष्मा विशतां चापि पुंसां कुशलकर्मणां मद्वार्ता यातयामानां न बन्धाय गृहामताः न व्यवधृतये यज्ञो ब्रह्मैतद् ब्रह्मवादिभिः न मुह्यन्ति न शोचन्ति न हृष्यन्ति यतो गताः मैत्रेय उवाच एवं ब्रुवाणं पुरुषार्थभाजनं जनार्दनं प्राञ्जलय प्रचेतसः तद्दर्शनध्वस्त तमो रजोमला गिरागृणन् गद्गदया सुहृत्तमं प्रचेतस ऊचुः नमो नमः क्लेशविनाशनाय निरूपितोदारगुणाक्वयाय मनोवचो वेगपुरोजवाय सर्वाक्षमार्गैः अगताध्वने नमः शुद्धाय शान्ताय नमस्वनिष्ठया मनस्य पार्थं विलसद्वयाय नमो जगत्स्थानलयोदयेषु गृहीतमाया गुणविग्रहाय नमो विशुद्धसत्त्वाय हरये हरिमेधसे वासुदेवाय कृष्णाय प्रभवे सर्वसात्वतां नमः कमलनाभाय नमः कमलमालिने नमः कमलपादाय नमस्ते कमलेक्षणा नमः कमलकिञ्जल्क पिशङ्गामलवाससे सर्वभूतनिवासाय नमो अयुङ्क्ष्महि साक्षिणे रूपं भगवता त्वेतत् अशेषक्लेशसंशयम् आविष्कृतं नः क्लिष्टानां किमन्यत् अनुकम्पितम् एतावत्त्वं हि विभुभिः भाव्यं दीनेषु वत्सलैः यदनुस्मर्यते काले स्वबुद्ध्या भद्ररन्धन येनोपशान्तिर्भूतानां क्षुल्लकानाम् अपीहताम् अन्तर्हितोऽन्तर्हृदये कस्मान्नो वेदनाशिषः असावेव वरोऽस्माकम् ईप्सितो जगतः पते प्रसन्नो भगवान् येषाम् अपवर्गगुरुर्गतिः वरं वृणीमहेथापि नाथ त्वत्परतः परात् न ह्यन्तस्त्वद्विभूतीनां सोऽनन्त इति गीयसे पारिजातेऽञ्जसा लब्धे सारङ्गोऽन्यन्न सेवते त्वदङ्घ्रिमूलमासाद्य साक्षात् किं किं वृणीमहि यावत्ते मायया स्पृष्टा भ्रमाम इह कर्मभिः तावद्भवत्प्रसङ्गानां सङ्गस्यान्नो भवे भवे तुलयामलवेनापि न स्वर्गं न पुनर्भवम् भगवत्सङ्गिसङ्गस्य
மர்த்தியானாம் கிமுதாசிஷः யத்ரேத்யந்தே கதாம்ருஷ்டாः திருஷ்ணாயாஸ் பிரசமோ யதः நிர்வைரம் யத்ர பூதேஷு நோத்வேகோ யத்ர கஷ்சன யத்ர நாராயண சாக்ஷாத் பகவான் ஞாசினாம் கதிः சம்ஸ்தூயதே சத்கதாசு முக்தசங்கைः புனः புனः தேஷாம் விசரதாம் பத்भ्याम् தீர்த்தானாம் பாவனேச்சயா பீதஸ்ய கிம் நரோச்சேத தாவகானாம் சமாகமः வயம் து சாக்ஷாத் பகவன் பவஸ்ய பிரியஸ்ய சக்யுः க்ஷணசங்கமேன சுதுஷ்சிகித்ஸ்யஸ்ய பவஸ்ய மிருத்யோः பிஷக்தமம் த்வாத்ய கதிம் கதாஸ்மா யன்ன ஸ்வதீதம் குரவ பிரசாதிதா விப்ராச்ச விருத்தாச்ச சதானுவிருத்யா ஆர்யானதாः சுகிருதோ பிராதரஸ்ச சர்வாணி பூதானி அனசூயைவ யன்ன சுதப்தம் தபயேததீஷ நிரந்தசாம் காலமதப்ரமப்சு சர்வம் ததேதத் புருஷஸ்ய பூம்னः விரணீமஹே தே பரிதோஷணாய மனுஸ்வயம்பூः பகவான் பவஸ்ச ஏன்யே தபோஜ்ஞான விசுத்த சத்வாः அதிருஷ்டபாரா அபி யன்மஹிம்னः ஸ்துவந்த்யதோ த்வாத்மசமம் விருக்ணீமः நமः சமாய சுத்தாய புருஷாய பராய ச வாசுதேவாய சத்வாய துப்யம் பகவதே நமः மைத்ரேய உவாச்ச இதி பிரச்சேதோபிரபிக்ஷுதோ ஹரிः பிரீதத்ததேத்யாக சரண்யவத்சலः அனிச்சதாம் யானம் அதிருப்தசக்ஷுஷாம் யயௌ ஸ்வதாம அனபவர்கவீர்யः அத நிர்யாய சலிலாத் பிரச்சேதச உதன்வதः வீக்ஷ்யா குப்யம் த்ருமைச்சன்னாம் காம் காம் ரோத்துமிவோச்ரிதைः ததோக்னி மாருதோ ராஜன் அமுஞ்சன் முகதோருஷா மஹீம் நிர்வீருதம் கர்த்தும் சம்வர்த்தகைவாத்யயே பஸ்மசாத் கிரியமாணான்ஸ்தான் த்ருமான் வீக்ஷ்ய பிதாமஹः ஆகதः சமயாமாச புத்ரான் பர்ஹிஷ்மதோ நயைः தத்ராவசிஷ்டாயே விருக்ஷா பீதா துகிதரம் ததா உஜ்ஜக்ருஹு தே பிரச்சேதோभ्य உபதிஷ்டா ஸ்வயம்புவா தே ச பிரம்மண ஆதேசாத் மாரிஷாம் உபயேமிரே யஸ்யாம் மஹதவஜ்ஞானாத் அஜனீ அஜனயோ நிஜः சாக்ஷுஷே த்வந்தரே பிராப்தே प्राक् सर्गे कालविद्रुते यस्य सर्ज प्रजा इष्टाः स दक्षो दैवचोदितः यो जायमानः सर्वेषां तेजस्तेजस्विनां रुचा स्वयोपादत्तदाक्ष्याच्च कर्मणां दक्षमब्रुवन् तं प्रजासर्गरक्षायाम् अनादिरभिषिच्य च युयुजेन्याश्च स वै सर्वप्रजापतीन् श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे त्रिंशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय
पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।